நீங்கள் இந்த யோபனுடைய புஸ்தகம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புஸ்தகம். இதை குறித்து சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். வேதாகமத்திலேயே அநேக ஸ்காலர்ஸ் சொல்கிறது என்னென்னா, முதல்ல எழுதப்பட்ட புஸ்தகமே எந்த புத்தகம்தான்? யோபனுடைய புஸ்தகம் தான் சொல்கிறாங்க. இந்த யோபனுடைய இந்த புஸ்தகத்தை யார் எழுதியிருப்பா அப்படின்னா, யார் எழுதியிருப்பா? பெரும்பாலான ஸ்காலர்ஸ் யாரை தான் சொல்கிறாங்க அப்படின்னா, மோசேயை தான் சொல்கிறாங்க. சீனாய் மலையில் எப்படி ஆண்டவர் ஆதியாம புஸ்தகம், யாத்திரையாமத்தின் புஸ்தகம், லேவியராமத்தின் புஸ்தகம், என்னாகும், உபாகமும், 90வது சங்கீதத்தை இவர் எழுதினது போல, ஆபிரகாமுடைய ஹிஸ்டரியை எழுதினது போல, யோபை குறித்தும் அவர் என்ன செய்திருக்கிறோனோ அவருடைய சந்ததியை குறித்து, அவருடைய வம்சத்தை குறித்து, அவர் செய்த நல்ல காரியங்களை குறித்து மோசே தான் கர்த்தருக்கு வெளிப்படுத்தி மோசே இதை எழுதியிருக்கலாம் என்று பெரும்பாலான பரிசுத்தவான்கள் ஸ்காலர்ஸ் நம்புகிறதை பார்க்கிறோம். ஏன் இது ஆதியாம புஸ்தகத்தோடு கூட சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாமுக்கு நிறையா ஆடு மாடுகள் இருந்ததா? இருந்துச்சு. வேலைக்காரர்கள் இருந்தார்களா? இருந்தார்கள். அதே போல் திரளான வேலைக்காரிகள் இருந்தாங்களா? இருந்தாங்க. ஈசாக்குக்கு இருந்தாங்களா? இருந்தாங்க. யாக்கோப்புக்கு வேலைக்காரர்கள் மிருக ஜீவன்களெல்லாம் இருந்தாங்களா? இருந்தாங்க. யோபுக்கு இருந்தாங்களா? இருந்தாங்க. அதனால் ஆபிரகாமுடைய காலங்களுக்கு ஒத்த காலங்களிலே இந்த யோபு இருந்திருக்கலாம் என்று நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் ஆதியாமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இசக்காரனுடைய 3வது மகன் பேரு யோபு என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. இசக்காரனுடைய 3வது மகன் பேர் யோபு என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோபு ஒரு வேளை இருக்கலாம் என்று டேக்ஸ் அப்படின்னு ஒரு பைபிள் ஒன்று இருக்குது. அந்த பைபிளினுடைய அந்த எழுத்தாளர் சொல்லுகிறார். டேக்ஸ் என்கிற அந்த ரெஃபரன்ஸ் பைபிள் இருக்குது. அந்த ரெஃபரன்ஸ் பைபிளுடைய எழுத்தாளர், அந்த ஸ்காலர் அதை ஆணித்தரமாக இது யோபு தான், இந்த யோபு தான் அவர் அப்படின்னு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த யோபனுடைய புஸ்தகம் பார்த்தீங்கன்னா, அதாவது 77க்கு மேற்பட்ட விஞ்ஞான குறிப்புகள் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. விஞ்ஞான குறிப்புகள் 77. நமக்கு எல்லா நம்ம 10th 11th 12th எல்லா கிளாஸ்லையும் படிக்கிற எல்லாமே இதில் இருக்குது. இயற்பியல் இருக்குது, வேதியியல் இருக்கிறது, புவியியல் இருக்கிறது, மேத்தமெட்டிக்ஸ் கூட என்ன செய்யுது இதில் இருக்கிறது. அல்லேலூயா. இதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சயின்டிஃபிக்கான காரியங்கள் இதில் அடங்கி இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும். ஒவ்வொன்றும் என்னால் சொல்ல முடியும், நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். அதற்கெல்லாம் இப்பொழுது நேரம் இல்லை. அதே போல் ஆதியாம புஸ்தகத்தில் சர்வ வல்லவர் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதே போல் இந்த யோபனுடைய புஸ்தகத்திலும் பார்த்தீங்கன்னா சர்வ வல்லவர் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக 31 தடவை வருகிறதை நம்ம பார்க்குறோம். சரி, இந்த யோபனுடைய இந்த புஸ்தகத்தில் நீங்கள் இந்த 2ஆம் அதிகாரத்திலிருந்தே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2ஆம் அதிகாரத்திலிருந்து இப்போது 37 அதிகாரங்கள் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய யோபுவும் அவனுடைய சிநேகிதர்களும் உறவாடின அந்த உறவாடலை குறித்து தான், சம்பாஷணைகளை குறித்து தான் அந்த வேத பகுதி முழுவதுமாகவே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் முழுவதும் நீங்கள் பார்க்கலாம். பெரும்பாலான வேத பகுதி அவர்களுடைய உரையாடல்கள் எல்லாம் 3 பேர் மாற்றி 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 பேசுகிறத நம்ம பாருங்க. யோபனுடைய நிலைமையை கேள்விப்பட்டு அவனுடைய சிநேகிதர் அவன் தூரத்திலே பார்த்தார்கள். அவன் உருக்குலைந்து இருந்தான் என்று இருக்கிறது 2ஆம் அதிகாரத்தில். அப்படி அவனோடு கூட உட்கார்ந்து 7 நாட்களாய் அவனோடு கூட துக்கித்து, அதற்கு பிறகு சம்பாஷணை அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சம்பாஷணை குறித்து தான் இவ்வளோ வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. நம்ம நல்லா இருக்கிறப்போ சிநேகிதர் நம்மோடு கூட வருவாங்க, அப்படி தானே? எல்லாம் கவனிங்க. எல்லோரும் இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா இருக்கிறப்போ சிநேகிதர் இல்லை, உறவினர்களும் என்ன செய்வாங்க, நம்மளை தேடி நம்ம இடத்துல உதவி அவங்க அனுபவிச்சுட்டு போவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு யோபுக்கு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை மாதிரி நம்ம உயர்ந்திருந்தவங்க தாழ்த்தப்பட்டு போகிற நேரத்தில் எவனாவது வருவானா நம்மளை பார்க்குறதுக்கு? ஒருத்தனுமே வரமாட்டான்.
ஆனால் யோபுடைய சிநேகிதர்கள் அப்படி இல்லை. வாழ்ந்த காலங்களிலும் யோபு கூட சந்தோஷமாக இருந்தார்கள், நல்ல காரியங்களிலே ஈடுபட்டார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள், எல்லா விஷயத்தையும் செஞ்சாங்க. அதே நேரத்தில் அவன் சுரண்டி சாம்பலிலே உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய உடம்பை சுரண்டி கொண்டு இருக்கும்போது பைபிளை வாசிக்கிறோம், உரு தெரியாமல் இருந்தது. அந்த யானை கதை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உரு தெரியாமல் இருந்த தூரத்தில் பார்க்குறாங்க, இது யோபுவா, ஐஸ்வர்யமாய் வாழ்ந்த யோபுவா அப்படின்னு, கிழக்கத்தி புத்திரர்களே மிகப்பெரிய சீமானாய் இருந்த யோபுவா என்று அவன் உரு தெரியாமல் உருக்குலைந்து இருந்ததை அவன் நண்பர்களெல்லாம் பார்த்து 7 நாள் அவனோடு கூட உட்கார்ந்து 7 நாள் துக்கம் அவனோடு கூட இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். நம்ம துக்கப்படுறது, நம்ம இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும்போது நண்பர்கள் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் 7 நாளும் அவனோடு கூட என்ன செய்தாங்க, இருந்தாங்க. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க பேரெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கிறது பைபிளில். ஒருத்தன் பேர் வந்து எலிப்பாஸ் என்றும், இதை நீங்கள் வாசிக்க வேண்டாம், 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அடுத்து இன்னொருத்தர் பேர் வந்து சோப்பார் என்றும், 3வது பேர் பில்தாத் என்றும். இவங்க எல்லாரையும் விட இளையவன் தான் யார் அப்படின்னா எலிகு அப்படின்னு. இந்த எலிகு வந்து ஒருவேளை இவங்களாம் பேசிக்கிறதை பார்ப்பதற்காக வந்திருக்கலாம் என்று நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர். இவங்க எல்லாரையும் விட சின்ன பையன் வாலிபன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த எலிகு. ஹல்லேலூயா. இவங்க எல்லாம் பேசுவாங்க நல்லா. இங்கே பார்த்தீங்கன்னா யோபு அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள யோபுவுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் அந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் போது, சம்பாஷணைகள் நடந்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமாக பேச ஆரம்பிக்கிறான். அதுதான் பைபிளே. நான் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் அந்த யோபுனுடைய புஸ்தகத்தை நீங்கள் படிக்கும்போது அதை நீங்கள் விளங்கி கொள்வீர்கள். முதலாவது இந்த தேமானியனாகிய எலிப்பாஸ் எதை குறித்து பேசினா யோபோடு கூட, அவன் பேச்சு முழுவதும் அறிவுபூர்வமாகவே இருந்தது. அறிவுபூர்வமாகவே அவன் பேசினான்னு சொல்கிறாங்க, எழுதி இருக்கிறது பைபிளில். 2வது பார்த்தீங்கன்னா பில்தாத் வந்து 8ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்துல எல்லாம் அவர் பேசுகிறாரு. இவன் மனிதனுடைய பாரம்பரியத்தை குறித்து பேசுகிறான். ஹல்லேலூயா. இப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல வரப்போகிறேன், அதுக்கு தான் இதை கொஞ்சம் அப்படியே இழுத்துட்டு இருக்கிறேன், நல்லா கவனிங்க. இவன் எதை குறித்து பேசினா, இவன் மனிதனுடைய பாரம்பரியத்தை குறித்தும் மேற்கோள் காட்டி பல விஷயங்களை யோபுனிடத்துல பேசுகிறான். 3வதான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சோப்பாருங்கிற ஒரு மனுஷன். அவன் 11வது வசனம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் அவன் பேசுகிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். இவன் எதை குறித்து பேசினான், இந்த மனுஷன் ஒரு சுயநீதிக்காரனும் சுய பிரஸ்தாபக்காரனுமாக இருந்தபடினாலே அதை குறித்ததான விஷயங்களை அவன் யோபுவோடு கூட பேசினான் என்று பாருங்க. கடைசியாக அந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா எலிகுங்கிறது வந்து இவங்க எல்லாரும் யோபை விடவும் மற்ற நண்பர்களை விடவும் ரொம்ப சின்ன பையன், ரொம்ப யங்கஸ்டான ஒரு வாலிபன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த எலிகு. ஹல்லேலூயா. இந்த எலிகு இவங்களை எல்லாம் விட தன்னுடைய வார்த்தைகளை அவர் எப்படி பேசினார் அப்படின்னா நிதானமாய் பேசினார். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அவர் 32ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் பேசுகிறார். 36 37 அதிகாரம் வரைக்கும் அவர் சில வசனங்களை பேசுகிறாரு. அப்படி சில வார்த்தைகளை பேசும்போது நிதானமாய் பேசுகிறார். அநேக காரியங்கள் ஆண்டவர் யோபோடு கூட பேசும்போது இந்த எலிகு பேசினதிலிருந்து கர்த்தர் எடுத்து பேசினார் என்று நம்ம வந்து பார்க்க முடியும். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்களே அல்லேலூயா. சரி, இப்போ பாருங்க 32ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 4லிருந்து வாசிங்க பார்க்கலாம். யோபனுடைய புஸ்தகம் 32:4. அவர்கள் தன்னை பார்க்கலும், எலிகு சொல்றாரு, அவர்கள் தன்னை பார்க்கலும் வயது சென்றவர்கள் ஆனபடியால் எலிகு யோபின் வார்த்தைகள் முடிந்து தீர்மட்டும் காத்திருந்தான். ஏன் காத்திருந்தார்? அந்த 3 மனுஷரின் வாயிலும் மறு உத்தரவு பிறக்கவில்லை என்று எலிகு கண்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. ஆதலால் பரகியேலின் குமாரனாகிய எலிகு என்னும் பூசியன்
பிரதியுத்தரமாக, நான் இளவயதுள்ளவன், நீங்களோ விருதாப்பியர் ஆகையால் நான் அஞ்சி, நான் என் அபிப்பிராயத்தை உங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்த பயந்திருந்தேன். ஏன் பயந்திருந்தேன்? முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்றிருந்தேன். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவராக்கும். பெரியோரெல்லாம் ஞானிகள் அல்ல, முதியோரெல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல என்று அவர் பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. பெரியவங்க பேசுற வரைக்கும் அமைதியா இருக்கு. ஆனா அவங்க பேசுகிற பேச்சை பார்த்தா இங்க எலிகூக்கு என்ன செய்யுது? கோபம் வந்து, சரி இவங்க பேசிட்டோம், நம்ம கொஞ்ச நாள் அமைதியா இருக்கலாம்னு பார்த்தா இல்லை, இவங்க வார்த்தைகளினாலே இவங்க வேறு விதமாக யோபு கூட பேச, யோபு இவங்களுக்கு பதில் கொடுத்து பேசிக்கொண்டே இருந்தார். ஆண்டவர் யோபனிடத்துல சொல்லும் போது அந்த 3 நண்பர்களும் யாரை குறித்து சொல்றாரு? எலிப்பாசும், பில்தாத்தும், அடுத்தது சோப்பார், இவங்க 3 பேரும் அவங்க வேற விதமாய் பேசினார்கள் என்று அந்த புஸ்தகத்தில் வாசிக்கிறல்ல. அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. யோபனுடைய புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 41ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனானிய எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆண்டவர் எலிகோவை சொல்லலை, யோபனுடைய சிநேகிதர்களையும் யோபையும் குறித்து சொல்றாரு. அவங்க நிதானமாய் என்ன செய்யல? உன்னை பேசினது போல பேசவில்லை, எலிகு பேசினது போல பேசவில்லை. ஆகவே அவங்க 2 பேருக்கு மேல எனக்கு பயங்கர கோபம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. அல்லேலூயா. எல்லாம் இருக்கிறீங்களா? அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இப்போ ஆண்டவர் பாருங்க, இந்த 37ஆம் அதிகாரம் வரைக்கும் கர்த்தர் வாயை திறந்து அவங்க பேசின, யோபுவும் அவனுடைய சிநேகிதர்கள் எல்லாம் பேசிட்டே இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறார். நல்லா கவனிங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் கேட்டுட்டே 37ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு வார்த்தை கூட அவங்க 3 பேருக்கும் மாற்றி மாற்றி பேசுகிற அவங்க 3 பேருக்கும் கர்த்தர் பதிலே பேசல. யோபு பேசுறாரு, அவனுடைய 3 சிநேகிதர் பேசுறாங்க, கடைசியில இவர் எலிகுவும் பேசுறாரு. கர்த்தர் யோபுக்கும் அவனுடைய சிநேகிதர்களுக்கும் பதில் தரவே இல்லை. ஆண்டவர் கேட்டுட்டே இருக்கிறாரு. அதனாலதான் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்தவங்க ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு? அதை கவனித்து கேட்கிறார். நம்ம பேசுறத கர்த்தர் என்ன பேசுறங்கிறத கர்த்தர் கவனித்து கேட்கிறார். எப்படி பேசுறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்கிறார். வீணான அலப்புள்களை பேசுகிறோமா? மற்றவங்களை குறித்து குறை பேசுறோமா? அல்லது தேவனுடைய நாம மகிமைக்காக பேசுறோமா? நமக்கு பிரயோஜனமாக இருக்கிற விஷயங்கள் பேசுகிறோமா? நம்மோடு கூட ஆப்போசிட்டாக ஒருத்தர் பேசிட்டு இருக்கிற அவருக்கு பிரயோஜனமாக இருக்கிறபடி பேசுகிறோமா? நம்ம பேசுகிறதன் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுகிறாரா அப்படிங்கிறத யாரு கேட்குறா? கர்த்தர் கேட்டுட்டே இருக்கிறார். நல்லங்க. 37ஆம் அதிகாரம் வரைக்கும், 2ஆம் அதிகாரத்திலிருந்து 37ஆம் அதிகாரம் வரைக்கும் கர்த்தர் யார் இடத்துலையுமே பேசவே இல்லை. இவங்க பேசுறதை கேட்டுட்டு அந்த 3 பேர் மேல கர்த்தர் கோபப்படலை. யாரு மேல கர்த்தர் கோபப்பட்டார் தெரியுமா? யோபின் மேல கர்த்தர் கோபப்பட்டார். யோபு பாவம் செய்தார் என்று. பாவம்னா அவர் யுத்தவன் தான், அவர் சன்மார்க்கன் தான், அவன் பொல்லாப்புக்கு விலகினவன் தான், அவன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் தான். அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினவன் தான். ஆனால் எல்லா மனுஷனும் தேவனுக்கு முன்பதாக பாவிகள் தான். அல்லேலூயா. அவர் அந்த 37ஆம் அதிகாரம் வரைக்கும் யோபுவும் சிநேகிதரும் பேசின அந்த சம்பாஷணையிலே யோபு பார்த்தீங்கன்னா நிறைய வீரவசனம் பேசினார். அப்படிதானே? என்னுடைய உத்தமத்தை, ஃபார் எக்ஸாம்பிள் சில வசனங்கள், என்னுடைய உத்தமத்தை தராசிலே
நிறுத்து பாரும் என்று சொன்னார். நான் கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையாயிருப்பேன் என்றெல்லாம் சொன்னார். அவர் என்னை சோதித்து பார்க்கட்டும், நான் பொன்னாக என்ன செய்வேன், அப்படியெல்லாம் நிறைய டைலாக் வார்த்தையெல்லாம் பேசினார், தன்னை குறித்து பேசினார். அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் இவர் என்ன பேசினாரு? சிநேகிதர்களோடு கூட வீணான வார்த்தைகளை பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை யோபு பாவம் செய்தாரா, யோபு தப்பு பண்ணினாரா அப்படின்னா தப்பு பண்ணினார். என்ன பண்ண? தன்னுடைய சிநேகிதர்களோடு கூட உட்கார்ந்து அவர் ரொம்ப பேசிட்டாரு. அதுதான் தப்பு. அதனாலதான் நீங்க அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. யோபுனுடைய புத்தகத்துக்கு வாங்க. யோபுவே அதை சொல்லுவார், நான் சொல்லலை. யோபு இவ்வளவு நாள் பாஸ்டர் நீங்க அவரை குறித்து நிறைய நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், நீங்களும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறீங்க. உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு பயந்தவன், சாத்தானோடு கூட சண்டை வந்தப்ப கூட அவன் உத்தமத்திலே உறுதியா இருந்தான். தேவன் அவன் மேல நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு பாத்திரனாய் நடந்து கொண்டார் என்றெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நீங்க யோபு தப்பு பண்ணினாரே என்று பிரசங்கம் பண்றீங்களே பாஸ்டர். நான் சொல்லல, யோபுவே ஒத்துக்கிறார். இல்ல, யோபுவே ஒத்துக்கிறார். ஆண்டவர் யோபை கூப்பிடுறார். கர்த்தர் பெருங்காற்றினாலே யோபுவோடு கூட 38ஆம் அதிகாரத்திலே பேச ஆரம்பிக்கிறார். நல்லா கவனிங்க. 38ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 38ஆம் அதிகாரத்திலிருந்து 41 அதிகாரம் வரைக்கும் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். எத்தனை வசனம் பேசுறாரு தெரியுமா? 129 வசனத்தை கர்த்தர் யோபோடு கூட பேசுகிறார். நல்லா கவனிங்க. மனிதர் பேச்சுகளால் எரிச்சல் அடைந்து திகைத்து போன யோபு கர்த்தரின் பேச்சால் கலங்கி போய் நிற்கிறார். கர்த்தர் பெருங்காற்றிலே அவனோடு பேசும்போது, யோபுவே, நான் இப்பொழுது உன்னிடத்துல கேள்வி கேட்கிறேன், நீ என்ன செய்ய? புருஷனை போல இடை கட்டி கொண்டு கையை கட்டி நீ எனக்கு பதில் சொல்லணும்னு சொல்றார். அவங்க 4 பேர்த்திட்டையும் கர்த்தர் கேட்கல. யார் இடத்துல தான் கர்த்தர் கேட்டாரு? யோபின் இடத்துல தான் கர்த்தர் கேட்கிறார். 38ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, நான் சொல்றேன். 38ஆம் அதிகாரம் கர்த்தர் பேசுறார் பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். 38:1 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? அடுத்தது, இப்போதும் புருஷனை போல இடைகட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு பதில் சொல்லணும். யோபுவே, நீ எனக்கு பதில் சொல்லணும், பதில் பேசணும். நீ என்னை அறிந்தவன் தானே, என்னை குறித்து கேட்டவன் தானே. அப்ப யோபுவின் இடத்துல கர்த்தர் பலவிதமா பேசுறார். நிறைய விஷயங்களை கர்த்தர் பேசுறார். ஆண்டவர் தன்னுடைய சிருஷ்டிப்பிலிருந்து ஆரம்பிக்கிறார். இந்த 38ஆம் அதிகாரத்துல கர்த்தர் எதிலிருந்து ஆரம்பிக்கிறாரு? சிருஷ்டிப்பிலிருந்து ஆரம்பிக்கிறார். பூமியை அஸ்திபாரம் போட்டதை குறித்து கர்த்தர் பேசுறார். அப்ப நீ இருந்தையா? 4வது வசனத்தை பாருங்க. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாயானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தாயானால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவன் யார்? உனக்கு தெரியுமா? தெரியாது. ஆண்டவர் பேசுறாரு, யோபே நீ பதில் சொல்லுன்னு சொல்றாரு. இப்படி பூமி அஸ்திபாரம் போடப்பட்டதை குறித்து கர்த்தர் பேசுறாரு. யோபுக்கு தெரியவில்லை, தெரியாது. எப்படி தெரியும்? அடுத்தது, அதாவது கடலுக்கு எல்லையை வகுத்ததை குறித்து கர்த்தர் பேசுறார். இதை உனக்கு தெரியும்? அதுவும் தெரியாது யோபுக்கு. காலை வெளிச்சத்தை பற்றி கர்த்தர் பேசுறாரு. கடல் மற்றும் பூமியின் ஆழமான மறைவிடத்தை குறித்து கர்த்தர் பேசுறார். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடல் வாழும் கடல் வாழ்கிற அந்த மச்சங்களை எல்லாம் ஏதோ ஏதோ கொஞ்சம் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு 25%, 30% தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை தான் நம்ம கண்கள்லாம் பார்க்கணும். டிஸ்கவரி சேனல்லாம் பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 70-75% கடல் வாழ்கிற அந்த மச்சங்களை இன்னும்
புது 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 விதமான கடல் விலங்குகளை இன்னும் சயின்டிஸ்ட் என்ன செய்யல, கண்டே பிடிக்க முடியல, அவ்வளவு இருக்கிறது. அதான் யோபின் இடத்துல ஆண்டவர் அதை கேட்கிறார். பூமியின் ஆழமான மறைவிடத்தில் கர்த்தர் பேசுறார். அதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார். மேகங்களில் உள்ள நீரூற்றை பற்றி கேட்கிறார். எப்படி நான் மழையை உண்டாக்குறேன்னு உனக்கு தெரியுமா? எப்படி நான் அதை வழி நடத்துறேன்னு உனக்கு தெரியுமா? இடி எப்படி உருவாகுதுன்னு உனக்கு தெரியுமா? யோபுவே, நீ எனக்கு பதில சொல்லுங்கிறார். அடுத்தது, மழை உரை பண்ணி மின்னல் எப்படி வருகிறது, நட்சத்திரங்கள் அவற்றினுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கிறது, அதை நான் எப்படி உருவாக்கினேன் என்பதை கர்த்தர் பேசுறார். அடுத்தது பாருங்க, மனிதனுடைய சிருஷ்டிப்பை குறித்து கர்த்தர் பேசுறார் யோபினிடத்துல. அடுத்தது, மிருகங்கள் பறவைகள் போன்றவைகள் எப்படி போஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் பேசுறார். இவை எல்லாவற்றிலும் யோபு பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை, எதுவுமே தெரியல யோபுக்கு. இதெல்லாம் நிச்சயமா அவனுக்கு என்ன செய்யாது, தெரியல. கர்த்தர் இவ்வளவு விஷயங்களை பேசும்போது, ஆண்டவர் இவ்வளவு அந்த சிருஷ்டிப்பினுடைய சாதாரணமான இந்த விஷயத்தை பேசும்போது, ஆண்டவருடைய இந்த செயல்களை எல்லாம் அவன் பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ள முடியாமல் யோபு திகைத்து நிற்கும் போது, கடவுளுடைய ஆளுகை பற்றிய திட்டங்களை புரிந்து கொள்ளாமல் அவன் திகைத்து நிற்கும் போது, கடவுளுடைய ஆளுகை திட்டங்களை ஆராய்ந்து அவற்றின் மீது தீர்ப்பு வழங்க யோபுவுக்கு எப்படி? அதனாலதான் வீண் அளப்பலான வார்த்தைகளை நான் பேசுறேன். யோபு இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் பேசும்போது, இந்த மாதிரி ஆண்டவர் பேசுறார் யோபுனிடத்துல. இந்த விஷயங்களை எல்லாம் சிருஷ்டிப்பிலிருந்து எல்லாவற்றையும் பேசிட்டே வராரு. பேசிட்டே வரும்போது யோபு சொல்ற, ஆண்டவரே, அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க, என்னோட கூட வாங்க. யோபுனுடைய புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோபு சொல்றாரு பாருங்க. யோபு என்ன சொல்றாரு? 42 3 வாசிங்க பார்க்கலாம். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? யோபு தன்னை குறித்து சொல்றார். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? அடுத்தது, ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் எனக்கு புத்திக்கு எட்டாததையும் நான் அறிவியாததையுமே நான் அலப்பினேன். ஒத்துக்கிறீங்களா இங்க அவர் தப்பு பண்ணாருன்னு? அவர் தேவனுடைய ஆளுகை அந்த காரியத்தை ஆராய்ந்து அவர் பல பல காரியத்தை தன்னுடைய சிநேகிதர் இடத்துல வீணான வார்த்தைகளை பேசினார் என்பதை தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார். நேரத்தை என்ன செய்த, நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன், வீணான அலப்பொருள்களை பேசிட்டேன், வீணான வார்த்தைகளை பேசிட்டார். யோபுவே ஒத்துக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு? ஆகையால் நான் எனக்கு தெரியாதது நாலேஜ்க்கு இல்லாத கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியாத விஷயங்களை என்ன செய்தாரு? அது தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்றேன். பாருங்க, அடுத்து சொல்றாரு, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என்னுடைய கண்கள் உம்மை பார்க்க. 6வது வசனம் படிங்க பார்க்கல. காதுகளினால் என்னுடைய பிதாக்கள் எல்லாம் என்னை குறித்து சொன்னாங்க. அல்லேலூயா. காதுகளினால் உம்மை கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண்கள் உம்மை பார்க்கிறது. அதனால தான் சொன்னேன், யோபு எவ்வளோ பெரிய உத்தமனாக இருந்தாலும், யோபு எவ்வளோ சன்மார்க்கனாக இருந்தாலும், அவன் பொல்லாப்புக்கு பயப்படுகிறவனாக இருந்தாலும், இந்த பூமியில் அவன் நம்முடைய பார்வைக்கு, அவனுடைய மனசாட்சிக்கு அவன் உத்தம சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து எல்லாம் கரெக்டாக இருந்தால் கூட, தேவன் அதாவது அவன் தேவனை கர்த்தர் கேள்விப்படுற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த மனுஷன் கர்த்தரை தரிசிக்கிறானோ, கர்த்தரை நேருக்கு நேராக முகமுகமாய் பார்க்கிறானோ, அந்த மனுஷன் கர்த்தருக்கு முன்பதாக அருவருப்பானவன் தான். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? எவ்வளோ பெரிய யோபுவா இருக்கட்டுமே, அப்படிதானே? யோபுவா இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய பரிசுத்தமானா இருக்கட்டும், அது கர்த்தரை கேள்விப்படுகிற வரைக்கும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மேன்மை பாராட்டிட்டு இருக்கலாம், மற்றவர்கள் நம்மை குறித்து சொல்லலாம், நல்ல விஷயங்கள் சொல்ல, இவர் உத்தமன், பர்ஃபெக்ஷன் சொல்லலாம், நம்மளோட மனசாட்சியோட நல்ல விஷயம், நல்லவன் நம்மளை குறித்து சாட்சி பார்க்கலாம். பட் ஆனால் ஒரு மனுஷன் கர்த்தரை என்னைக்கு முகமுகமாய் பார்க்கிறானோ, அன்னைக்கு
நம்ம வந்து நிச்சயமாய் எங்கிட்ட இருக்கிற இந்த பரிசுத்தம் பரிசுத்தம் அல்ல, எங்கிட்ட இருக்கிற நீதி நீதி அல்ல, எங்கிட்ட இருக்கிற உண்மை உண்மை அல்ல, எங்கிட்ட இருக்கிற உத்தமம் உத்தமம் அல்ல என்று தன்னை அருவருப்பான் தேவனுக்கு முன்பதாக. பாருங்க கீழே அப்படி 6வது வசனத்தை பாருங்க பார்க்கலாம். ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுறேன். ஏசாயா தீர்க்கதரிசி நமக்கு தெரியும், அப்படிதானே? உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிறத பார்க்கிறார். பார்த்தாரா இல்லையா? பார்த்தார். அவர் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறார். வஸ்திரத்தினுடைய தொங்கலினால் ஆலயம் முழுவதும் நிரம்பி இருந்துச்சுன்னு பார்க்கணும். 6ஆம் அதிகாரத்தில் சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்று 2 சிறகுகளால் முகத்தை மூடி 2 சிறகுகளால் கால்களை மூடி அவர்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்து கொண்டாங்க. நல்லா கவனிங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 1லிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இவர் மற்றவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோன்னு பிரசங்கம் பண்ணுவார். அவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ, அதுக்கு ஐயோ, அந்த பட்டணத்துக்கு ஐயோ, அந்த தேசத்துக்கு ஐயோ ஐயோன்னு பிரசங்கம் பண்ணுவார், சாபம் போடுவார். ஆனால் என்னைக்கு தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறத அவர் பார்த்தாரோ, அன்னைக்கு அவர் சொல்றாரு, எனக்கு ஐயோ. எல்லாம் இருக்கீங்களா? எனக்கு ஐயோ, நான் அசுத்த உதடுகளுள்ள ஜனங்கள் மத்தியில் நான் என்ன செய்கிறேன், நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஐயோ எனக்கு ஐயோன்னு சொன்னார். அதனால தான் நான் சொன்னேன், இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும், எவ்வளோ பெரிய நல்ல தீர்க்கதரிசியாக இருந்தாலும், என்னைக்கு அவன் கர்த்தரை பார்க்கிறானோ அன்னைக்கே. இதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அந்த 66ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, அதாவது 64:6 படித்து பாருங்க பார்க்கலாம். நம்முடைய நீதி எல்லாம் அவருக்கு முன்பதாக அழுக்கான கந்தையை போல. நம்முடைய நீதியில் தேவனே ஒரு மனுஷன் பார்த்தான்னா ஒரு கடுகளவு கூட அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்ம ஒப்பே ஆக மாட்டோம். அதனால தான் ஏசாயாவும் அப்படி சொன்னார், அதனால தான் யோபும் அப்படி சொன்னார். ஆண்டவரே, நான் கேள்விப்பட்டேன், ஆனால் இப்பொழுது உம்மை பார்க்கிறேன், பார்த்த உடனே என்னுடைய உத்தமம் எல்லாம் வேஸ்ட்டு, என்னுடைய சன்மார்க்கம் வேஸ்ட்டு, இல்லை என்னுடைய பயபக்தி வேஸ்ட்டு, உமக்கு முன்பதாக நான் அருவருக்கிறேன், சாம்பலில் என்னுடைய நீதி எல்லாம் உம்முடைய பார்வைக்கு அழுக்கான கந்தையாக இருக்கிறது என்று யோபு சொல்லுகிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இப்போ அந்த மெசேஜுக்கு போகலாம். நல்லா கவனிங்க. இப்போ வாங்க அந்த மெசேஜுக்கு போகலாம். அந்த வசனத்தை 2 சுருக்கமாக சொல்லி நான் முடித்து கர்த்தருடைய பந்திக்கு ஒரு 10 நிமிஷத்தில் நான் முடிக்க போகிறேன். 8லேருந்து 11வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம். என்னன்னா, ஆண்டவர் கடலை குறித்து வைத்து, இதுதான் உனக்கு லிமிட்டு, இதுக்கு மேலே நீ என்ன செய்யக்கூடாது, தாண்டி வரக்கூடாது என்ன ஆண்டவர் சொன்னார். அப்படிதானே? கடலை தடுத்து நிறுத்துகிற கர்த்தர். இன்னைக்கு கர்த்தர் வந்து கடலை தடுக்காமல் இருந்தார்னா நம்முடைய நிலைமையெல்லாம் மொத்தம் உலகமும் என்ன செய்யும், அழிந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாரு. அவர் தன்னுடைய சொற்படி கேட்டு இன்னைக்கு வரைக்கும் அது கீழ்ப்படிந்து கர்த்தர் அதை அதை வழி நடத்திட்டு வர்றாரு என்று நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த கடல் அலைகள், இந்த கடல் வந்து எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளுக்கு அடையாளமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், பாடுகள், கொந்தளிப்பு, கடல் கொந்தளிப்பு, அலைகள் அடித்து தள்ளுது. பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் இடையில 4 பக்கம் அடிக்கிற அலையை போல் ஒரு வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை ஒரு படகா, கடல் மேலே இருக்கிற படகாக நம்ம வாழ்க்கை இருக்கிறது. அதற்கு தான் அதை கத்துறேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், திராணிக்கு மேலே நான் உன்னை சோதிக்க மாட்டேன். ஆண்டவர் நம்மை சோதிப்பதற்கு லிமிட்டை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் அந்த கடல் நீ என்ன செய்ய மாட்டேன், மூழ்க மாட்டேன். ஏனென்றால் அலை உன்னை என்ன செய்யாது, மேற்கொள்ளவும் கர்த்தர் விட மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த அலை வரும்போது கர்த்தர் அதை உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உனக்கு
வாய்க்காது. இப்போ கர்த்தர் வந்து அதுக்கு முன்பதாக நின்று தடுத்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா. ஆமா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. வசனத்தை வாசித்து நம்ம போகலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசி. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அலைகள் மோதி அடித்தாலும் அது மேற்கொள்ளாதபடிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அலைகள் வராது என்று கர்த்தர் நமக்கு சொல்லலை. அலைகள் வரும்னு கர்த்தர் சொல்றாரு. நமக்கு போராட்டம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், நமக்கு பாடுகள் இருக்கும், நம்ம கடல் போல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் அலைகள் மோதி எடுத்தாலும் அந்த அலைகள் உங்களை மேற்கொள்ளாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அலைகள் உங்களை மேற்கொள்ளாது. ஏன்? அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும், கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்றார். 2 விஷயம் சொல்றாரு. ஒன்று என்னன்னா, அலைகள் மோதி அடித்தாலும் உங்களை மேற்கொள்ளாது. 2வது விஷயம் என்னன்னா, அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கு அதற்கு கடக்கக்கூடாத நித்திய பிரமாணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆமென். உங்களை கடக்கவும் பண்ண முடியாது. இறைத்தாலும் உங்களுக்கு எந்த சேதம் வராது. அல்லேலூயா. கொந்தளித்தாலும் உங்களுக்கு எந்த சேதம் வராது. ஏனென்றால் அவைகளெல்லாம் தடுத்து நிறுத்துகிறவர் நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. அதனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பாடு வந்தாலும் கவலைப்படாதிருங்க, கர்த்தர் செய்வார். ஏன்னா இன்னொரு வசனம் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் வாசித்து பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசி. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59:19 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். எல்லாம் படிங்க பார்க்கல. வெள்ளம் போல சத்துரு வரும்போது சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வந்தா, அலைய போல சத்துரு பிரவாகித்து வந்தால், வெள்ளம் போல பாடுகள் உங்க வாழ்க்கையில வந்தா, வெள்ளம் போல பிரச்சனைகள் வாழ்க்கையில வந்தா, ஆவியானவர் நமக்கும் அந்த அலைகளுக்கு முன்பதாக போய், அந்த வெள்ளத்துக்கு முன்பதாக போய் அவர் கொடி வச்சு நிற்பார். அல்லேலூயா. என் பிள்ளைய ஒன்று சேதப்படுத்தாத, என் பிள்ளை பக்கத்துல நீர் வராத. அதான் தடுத்து நிறுத்தும் கர்த்தர். உன்னை எல்லா தீமைக்கும் விலைக்கு காக்கிற கர்த்தர். யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாக்கிற கர்த்தர். நீர் அடைக்கப்பட்ட தோட்டம், நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று என்று நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் தடுத்து நிறுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வருவான். நமக்கு விரோதமாய் மாந்திரீகங்கள் வரலாம், நமக்கு விரோதமாய் செய்வினைகள் வரலாம், நமக்கு விரோதமாய் கட்டுகள் வரலாம், நமக்கு விரோதமாய் வெள்ளம் போல பண கஷ்டங்கள் வரலாம், கடன் பிரச்சனைகள் வரலாம். வாட்டவர் மேபி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எல்லாவற்றிற்கும் நீங்க நமக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, ஆவியானவர். அதை போய் தடுத்து நிறுத்துகிறார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமா என்ன செய்யறாரு? கொடியை ஏற்றுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, தடுத்து நிறுத்துகிற தேவன். அவ்வளவுதான் உன்னுடைய லிமிட், அதுக்கு மேல வராத, என் பிள்ளைக்கு எந்த சேதப்படுத்தாத, அப்படியே நீ திரும்பி போயிருன்னு சொல்லி வந்த அலையை திருப்பி விடுகிற தேவன் நம்முடைய தேவன். அதுக்கு கதவுகளை போட்டி பூட்டுகிறவர் என்பதை குறித்து வாசிக்கிறோம். பைபிளில் இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா லூக்கா சுவிசேஷத்துக்கு வாங்க. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசப்பா இந்த பூமியில் இருந்த காலத்தில் அவர் படகுல நித்திரை பண்ணுறாரு. இந்த சம்பவம்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், அப்படி தானே?
படகுல நித்திரை பண்றார். நீங்க அந்த வசனத்தை வாசிங்க, 22வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 8:22. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீசர்களோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர் அப்படியே போனார். சீசர்களோடு வாங்கப்பா அந்த பக்கம் போயிட்டு வரலாம், படகுல போலான்னு கூப்பிட்றாங்க. சீசர்கள் என்ன செய்தாங்க, படகு வாங்கப்பா போலான்னு சொல்லி ஏசப்பாவை கூட்டிட்டு அவங்க கூட்டி போறாங்க. இந்த இடத்துல என்னன்னா, ஏசப்பா படகுல தூங்கிறார். அப்படிதான் வாசிக்கிறோம். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார் என்று பாருங்க. அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டாச்சு. அந்த இடத்துல கடல்ல ஒரு காற்று உண்டாகுது. கடல்ல காற்று உண்டாச்சுன்னா என்ன ஆகும், அலைகள் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிக்கும். அப்படிதானே, மிகப்பெரிய அலைகள் வரும், மிகப்பெரிய கொந்தளிப்பு வரும். பைபிள் சொல்லுது, படகு மூழ்கிற அளவுக்கு படகுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருச்சு, படகே மூழ்க போகிற ஒரு நிலைமை இந்த இடத்துல ஏற்படுது. அதாவது நான் நினைக்க சாதாரண மனுஷனா இருந்தா கூட பயப்படலாம். ஆனா இதுல பெரும்பாலான ஆட்கள் யார் இருக்கிறா, மீனவன் தான் இருக்கான். அப்படிதானே, மீனவர்கள் தான் இருக்கு. அவங்களுக்கு நீச்சல் தெரியாதா? கடல் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன செய்யலாம், தப்பிச்சு வர முடியுமா முடியாது, அதெல்லாம் அவனுக்கு தெரியல. ஏன்னா அதாவது இந்த மாதிரி காற்று நேரத்தில், பிரச்சனை நேரத்தில், சுழல் காற்று வரும்போதெல்லாம் கடலுக்குள்ளே போக மாட்டாங்க. அது அவங்களையே மிஞ்சி என்ன செய்யும், கண்ட்ரோல் பண்ண முடியாது, இழுத்துக்கிட்டு போயிடும். அதனால இந்த அலைகளுக்கு பார்த்து பயந்துக்கிறான், கொந்தளிப்பை பார்த்து பயந்துக்கிறான். அதில் உள்ள வந்த அந்த சூறாவளி காற்றை பார்த்து, அந்த சூழலை பார்த்து அவன் பயந்துருக்கிறான். போட்டில் எல்லாம் தண்ணி ஏறிச்சு. போட்டில் தண்ணி ஏறிச்சுன்னா என்ன ஆகும், நேராக கீழே உள்ள மூழ்கிடுவாங்க. எவ்வளோ நீச்சல் அடித்தாலும், அவன் எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தாலும், எவ்வளோதான் கடலிலே மீன் பிடிச்சு பழகி இருந்தாலும், அந்த சூறாவளியில் அவனால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆழத்துக்குள்ள கொண்டு போயிடும் அவனை. நல்லா கவனிங்க, அங்கே அப்படிதான் நடந்தது. அவர்கள் அவரிடத்தில் பாருங்க, 23 படகு ஓடுகையில் அவர் நித்திரையாக இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதினால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. 24வது வசனத்தை பாருங்க. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. காற்று, மழை ஒரு பக்கம் பெய்யுது, அலைகள் கொந்தளிக்குது, இவங்களுடைய கப்பல் மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஏசப்பா எழுந்து வந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று இருக்கிறது. போதும்பா, நிறுத்து, இறையாதே, நீ அமைதலாயிரு என்று கர்த்தர் அதட்டினார். இதை அதட்டினதை பார்த்தோன்னா காற்றும் கடலும் மலையும் புயலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று இவர் யாரோ என்று சீசர்கள் என்ன செய்தாங்க, பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். பயந்தார். அதனால தான் நான் சொல்கிறேன், நமக்கு எவ்வளோ புயல் அடித்தாலும், எவ்வளவு காற்று அடித்தாலும், எவ்வளவு கொந்தளிப்பு வந்தாலும், நம்ம படகுலையே தண்ணி உளுந்து நம்ம மூழ்கிற ஒரு கண்டிஷன் இருந்தாலும், நம்ம படகுல கடவுள் இருக்கிறாரு, நம்ம வாழ்க்கை கப்பலில் கர்த்தர் இருக்கிறாரு என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீங்க. அவர் கடலையும் காற்றையும் அதட்டின தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே அவங்கள கடிஞ்சு விடுறாரு. ஏன்டா இத்தனை வருஷமா நான் பண்ணுற மிராக்களை பார்க்குறீங்க, அற்புதத்தை பார்க்குறீங்க, உங்களுடைய விசுவாசம் எங்கே போச்சு, ஏன் அபிவிசுவாசப்படுறீங்க? வாசிக்கலாம் அந்த வசனத்தை, 25 வசனத்தை பாருங்க. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே? வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? உங்களுடைய விசுவாசம் எங்கப்பா போச்சு? என்னை எழுப்ப வேண்டிய ஒரு அவசியமே இல்லையே. இங்க நீயே காற்றை அடக்கலாமே, நீயே கடல் கொந்தளிப்பை அதட்டலாமே. ஆண்டவர் சொன்னார்ல, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போனால் விசுவாசத்தான்னா உனக்கு நடக்கும்ல. இங்கேயா உங்களால் அது கூடாமல் போய்விட்டது? உன்னுடைய விசுவாசம் எங்கே என்று ஆண்டவர் சொல்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார். அவர் தான் அதெல்லாம் உண்டாக்கினார். ஆமென், அல்லேலூயா. வார்த்தையாகிய கர்த்தர் அதை உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். அப்புறம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அது என்ன பண்ண போகுது?
இங்கே அவருடைய தன்னுடைய ஏலோகிம் சிருஷ்டிப்பின் வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம கூடவே இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை கப்பல் மூழ்கக்கூடாது என்பதற்காக, அலைகள் உன்னுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடாது என்பதற்காக அதற்கு ஒரு எல்லையை வகுத்து அதை தடுத்து நிறுத்துகிற தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். அதனால உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உனக்கு வாய்க்காதே போகும். அவைகளெல்லாம் நீ மேற்கொள்ளுவாய். ஹல்லேலூயா. ஜெயம் பெறுவாய். ஒரு வசனத்தை வாசிங்க, முடிச்சிடலாம். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். 65வது சங்கீதம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. 65வது சங்கீதம் 7வது வசனம் இப்படி நமக்கு சொல்லுகிறது. வாசிங்க. சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சல்களையும் ஜனங்களின் அமளியையும் ஆண்டவர் அமர்த்துகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, சமுத்திரத்தின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சல்களையும் ஜனங்களின் அமளையையும் கர்த்தர் என்ன செய்கிறாரா? அமர்த்துகிறார் என்று. இஸ்ரவேல் ஜனங்கள், ஒரே விஷயம், இஸ்ரவேல் ஜனங்கள் கடலை பார்த்து பயந்தாங்களா இல்லையா? ஒரு பின்னாடி என்ன வருது? பார்வோன் விட்டுட்டான். 32 லட்சம் ஜனங்கள் வனாந்தரத்தில் பிரயாணப்பட்டு வர்றாங்க. பின்னாடி பார்வோன் துரத்துறான் ரதங்களோடும் குதிரைகளோடும். முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலா இருந்துச்சு. அப்படிதானே? செங்கடல் இருந்தது. ஜனங்கள் பார்த்து பயந்துக்கிறாங்க. மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. ஏயா, எகிப்தில் கல்லறை இல்லைன்னா இங்கே கொண்டு கடலில் சாகடிக்கிறதுக்கு எங்களை கொண்டு வந்துட்டேன்னு முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் மோசையின் இடத்துல பேசுறாரு. மோசே, உன்னிடத்துல என்ன இருக்கு? கரம் இருக்கு, கோல் இருக்கிறது. என்ன இருக்குதுன்னு கேட்குற. ஆண்டவரே, என் கரத்தில் கோல்கள் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, அந்த கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டினார். அல்லேலூயா. சமுத்திரத்துக்கு நேராக நீட்டும் போது பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டவர் இரவு முழுவதும் ஒரு கீழ்காற்றை அனுப்புகிறாரு. கீழ்காற்றை அனுப்பி ஒரு லேசர் எப்படி கிழிச்சிட்டு போகுமோ அதே மாதிரி தேவ ஆவியானவர் கடலை 2ஆ பிளக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படத்தை எடுத்தவனுக்கே அவ்வளோ ஆஸ்கார் கொடுத்தாங்களே இந்த தண்ணியை 2ஆ பிரிச்சதில்லை. ஹல்லேலூயா. அதை நேரில் பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவோ வியப்பாக இருந்திருக்கும். எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். தன்னுடைய கட்டுப்பாட்டை வச்சிருக்கிறார். பயந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து பயந்த அந்த கடலை பார்த்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிடத்தக்கதாகவும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பின் மதிலாகவும் கடலை கர்த்தர் நிறுத்தினார். என் ஜனம் நடந்து போகணும், கடலே நீ அவங்களுக்கு வழிவிடு என்று மோசே கோலை நீட்டும் போது இரவு முழுவதும் ஒரு கீழ்காற்று சமுத்திரத்தை 2ஆக பிரிந்தது. நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் நடந்து போகும்போது அவர்களுடைய இடதுபுறத்திலும் அவர்களுடைய வலதுபுறத்திலும் அலைகள் மதிலாக நின்றுச்சு. தண்ணீர் மதிலா நின்றுச்சு அப்படின்னு பார்க்க. அவங்க வெட்டாந்தரை வழியாக நடந்து போனார்கள். ஆமே, வெட்டாந்தரை வழியாக நடந்து கடவுள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர். இறையாதே, நீ அமைதலா இருந்துச்சுன்னா அமைதலா இருப்ப. அதே நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய கடல் எதை பார்த்து ஜனங்கள் பயந்தார்களோ அவர்களுக்கு அதில் வழியும் கர்த்தர் என்ன செய்தார்? உண்டாக்கி கொடுத்தார் பாரு. ஏன்னா கடலின் மேலே ஆளுகை செலுத்துகிறவர் என்னுடைய தேவன், சிருஷ்டிப்பின் தேவன், ஏலோகிம் அவர். ஹல்லேலூயா. ஒருத்தர் இப்படி தான் வெளிநாட்டில் இப்போ என்ன மாதிரி சர்ச்சில் இப்படி கர்த்தர் 2ஆ கடலை பிளந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டாந்தரையா நடந்து போனாங்க. அப்புறம் பின்னாடி வந்த அந்த எகிப்து ஜனங்களை அந்த கடலே மூழ்கடிச்சிருச்சு அப்படின்னு பேசினாராம். இதில் ஒரு படித்த மேதாவி அங்கே உட்காந்து கேட்டுட்டு இருந்தவர் எந்திரிச்சு, பாஸ்டர், நான் பிஹெச்டி பண்ணியிருக்கிறேன், டாக்டரேட் பண்ணியிருக்கிறேன். சிவந்த சமுத்திரமெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது, ரெட் சீலாம் அப்படியே கிடையாது. அது முழங்கால அளவு தான் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனாங்க.
இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயங்களே. கடவுள் வந்து தண்ணியும் பிரிக்கல, அவங்கள வெட்டாந்தரையிலையும் நடந்து போக பண்ணல. இதெல்லாம் பொய், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நடந்து போற அளவுக்கு தான் தண்ணி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த மேதாதி எந்திரிச்சு பாஸ்ட்டுக்கு விரோதமா நின்று ஆர்கியூ பண்ணானோ. அப்போ நம்ம மகிழ் மாதிரி ஒரு சின்ன பையன் சபையிலேயே எழுந்திருந்து அவன் பதில் பேசினானா. என்ன பேசினான்னா, முழங்கால் அளவு தண்ணியிலேயே பார்வோனையும் அவனுடைய சேனையும் கர்த்தர் மூழ்கடிச்சார்ல, இது ஒரு பெரிய விஷயம் தானே. அல்லேலூயா. முழங்கால் அளவு தண்ணி தான் நடந்து போயிட்டான்னு சொன்னேன். அந்த முழங்கால் அளவு தண்ணியில யாரை கர்த்தர் மூழ்கடிச்சாரு? பார்வோனை சேனை மூழ்கடிச்சார். ஸ்காலர் சொல்றாங்க, அவங்களுடைய ரதங்கள் மிதக்கவில்லை, அவனுடைய பார்வோனுடைய சேனைகள் படை வீரர்கள் மிதந்து போகவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பூமியின் ஆழத்துக்குள்ள போயிட்டாங்க. ஏன் போனாங்க அப்படின்னா, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ், அவங்களுடைய கவசம், அவங்க வைத்திருந்த ஈட்டி வாளெல்லாம் சாதாரணம் அல்ல, நல்ல வெயிட் உள்ளது. அப்படியே உள்ள கொண்டு போய் அவங்கள அப்படியே மூடி போட்டது. 15ஆம் அதிகாரத்தில் மிரியாமும் மோசையும் பாடுவார்கள். அதை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. சத்துருக்களை பார்வோன் சேனையை ஆழத்திலே கர்த்தர் கொண்டு போய் தள்ளினார் என்று பாடுவார்கள். அப்ப அந்த சின்ன பையன் அப்படி சொல்லும்போது அவன் வெக்கப்பட்டு போனான், அந்த மேதாதி. சிலரெல்லாம் அப்படிதான் இருக்கான், பைபிளுக்கு விரோதமா இப்படி எல்லாம் பேசுவாங்க. கையளவு முட்டியளவு தண்ணியில ஒரு மூழ்கடிக்க கடவுள் முடியும்னா அந்த கடவுளை பேர்பட்ட கடவுள்னு சொன்ன உடனே அல்லேலூயா. உண்மை, அது பெரிய கடல். இன்னைக்கு கூட இஸ்ரேல் தேசத்தில் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் போய் அதை அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துட்டு வரவங்களாம் சொல்கிறாங்க, ரொம்ப ஆழமான கடல் அது. அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் வழி. உங்களுக்கு எதை பார்த்து பயந்து தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். எதை பார்த்து பயறீங்களோ அதையே உங்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பாய் வைப்பார். ஏன்னா சமுத்திரத்தை ஆள்கிறவர் என்னுடைய தேவனவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. அது எல்லை மீறி வராத அளவுக்கு அதை தடுத்து நிறுத்துகிற கர்த்தர். நம்ம எந்த கொம்பனாலும் மூழ்கடிக்கவே முடியாது. அல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார். இறையாதே, அமைதலா இரு, நீ பெய்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உன்னை கர்த்தர் திராணிக்கு மேல கர்த்தர் சோதிக்கப்பட விட மாட்டார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஜெபித்து கர்த்தருடைய பந்தி கடந்து செல்வோம். நம்ம வழக்கமாக உட்காருகிறது போல அப்படி உட்காருங்க. கர்த்தருடைய பந்திக்கு நம்ம கடந்து செல்வோம்.